ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நண்டு கிரேவி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா கிரேவி ரெடி பண்ணி வச்சிடணும். ஸோ மசாலா கிரேவி எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் கடலெண்ணெய் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா டைரெக்டாக நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிவிட்டேன். இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். அதனால் நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே தான். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா வெங்காயம். கடுகுறா எதுவும் போடக்கூடாது. ஏன்னா நம்ம இது எல்லாமே மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். இது என்னென்னா எக்ஸ்ட்ரா கிரேவி தான். இது ஆப்ஷன் தான். இது இல்லாமல் நீங்கள் நார்மலாக கூட நீங்கள் நண்டு, வெங்காயம், தக்காளி போட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் நண்டு போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கிரேவி பண்ணி போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இந்த கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் போட்டாச்சு. இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகும். இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு 3 மினிட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணோம். தக்காளி பார்த்தீங்கன்னா 3 சின்ன தக்காளி தான் நான் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே நாங்கள் தக்காளி விதை எடுத்துகிட்டு தான் சமையலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். விதையோடு நாங்கள் குக் பண்ண மாட்டோம். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எண்ணெய், வெங்காயம், தக்காளி. இது 3மே நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா வதக்கினுமே தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டாவது ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். செக்கு நல்லெண்ணெய் தான். இப்போ எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த 3மே எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயில் நல்லா பொரியணும். இப்போது 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் நான் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அது ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு ஒரு வெங்காயம் போட்டால் போதும். இப்போ 2 பச்சை மிளகாய் அப்படியே நடுவில் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன். எப்போயுமே பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணணும். அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனாலும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் போதும். வெங்காயம் நம்ம ஆல்ரெடி கிரேவிக்கு 3 வெங்காயம் போட்டோம். அதனால் இதில் ஒரு வெங்காயம் போட்டாலே உங்களுக்கு போதும். இப்போ தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிரேவிலே தக்காளி ஆட் பண்ணிட்டோம். அதனால் இதில் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி நம்ம பிஃபோர் ரெடி பண்ண கிரேவி உங்களுக்கு நல்லா ஆறிடுச்சுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவி ஆட் பண்ணணும். அதனால நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க கப்பில். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி நான் ரெடியாக வச்சுட்டேன். இப்போ நான் அதுதான் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம சமையல் முக்கியமாக நான்வெஜ் குக் பண்ணும்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி லைனாக அடுக்கி வச்சிடணும். இப்போ 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு எப்போவுமே ஸ்டார்டிங்லேயே நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதனால் ஸ்டார்டிங் எப்போவுமே 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணாலே ரொம்ப போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கிள்ளி வச்சுருந்தா கருவேப்பிலை நான் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா முடிச்சுட்டு லாஸ்ட்டு கூட ஆட் பண்ணலாம். இப்போ நான் 1/2 கிலோ நண்டு வாங்கி கழுவி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது நார்மல் கடல் நண்டு தான், நாட்டு நண்டு கிடையாது. இப்போ இது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நண்டு நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம், இல்லைனா கடையில் 2ஆக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இது ஆட் பண்ணுறேன்.
இது வந்து கடல் நண்டு தான். நாட்டு நண்டுரா பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என் கண்ணுக்கு எங்கேயுமே வந்து நாட்டு நண்டு வந்து கிடைக்க மாட்டுது. அது வந்து கோல்டுக்கு வந்து ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அது வந்து குக் பண்ணுறது வந்து வேறு மாதிரி ரெசிபியில் தான் நம்ம பண்ணணும். இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம பண்ணுறோம். நண்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வந்து நீங்கள் உடச்சிக்க அம்மிக்கல் எடுத்துக்கோங்க. சின்ன அம்மிக்கல் எடுத்துகிட்டு இந்த நம்ம பூண்டுலாம் நசுக்குவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு குட்டி அம்மிக்கல் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு நீங்கள் அந்த நண்டோட கால் இருக்குது பாருங்கள், நம்ம வயிறு வந்து ஈஸியாக சாப்பிட்ருவோம், அந்த கால் வந்து சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த நண்டு வச்சுட்டு அம்மிக்கல்லை உடைச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து பீசஸ் வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிஃபோர் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலா கிரேவி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா கிரேவி தான் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி அந்த நண்டு எப்படி சாப்பிடணும் சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு வாயில் வந்து பல்லில் கடிக்க முடிஞ்சால் ஓகே, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சுற்றி எடுத்து அதை அம்மிக்கல் குட்டியாக இருக்கும், ரொம்ப பெருசாக இல்லை, ஜஸ்ட் அதை எடுத்து நீங்கள் உடச்சி சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸி கப்பிலே நம்மளுக்கு கிரேவி நிறைய இருக்கும். ஸோ வந்து தண்ணி எடுத்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது கிரேவி தான், அதனால் நீங்கள் நிறைய தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஆனால் நண்டு வேகிறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணோம், அதனால் இந்த தண்ணியே போதுமானது. இது வந்து நான் பார்த்துட்டு இதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணலாமா இல்லையான்னு தான் நம்ம செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே எல்லா தண்ணியும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அப்போ என் டேஸ்ட்டு நண்டு டேஸ்ட்டு ஃபுல்லாக தண்ணியில் தான் இருக்கும், தவிர உங்களுக்கு நண்டில் இருக்காது. நண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 to 25 நிமிஷம்லேருந்து 30 நிமிஷமாவது உங்களுக்கு நல்லா வேகணும். நண்டு வெந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா சைடும் வந்து ரெட் கலராக வந்துடும். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நண்டு வெந்திருக்குதா இல்லையான்னு. இப்போ கொஞ்சமாக வந்து நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நண்டு வந்து 1/2 கிலோ நண்டு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாலே வந்து போதும். நண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ரிமைனிங் டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்டு வந்து கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நண்டு எறாராக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணேன். நீங்கள் காரம் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூனு தான் வந்து ஆட் பண்ணேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் மிக்ஸ் பண்ண தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்குது. அப்போ நம்ம நண்டு வந்து வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும். அதனால தண்ணி வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் 1 ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணேன். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு வந்து நான் ஆட் பண்ணுறேன். நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நம்ம உப்பு வந்து எப்போவுமே ஆட் பண்ணணும். சமைக்கும் போது நம்மளுக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் குக் பண்ணி முடிச்சிடுமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிடும்போது உப்பு அதிகமாக தெரியும். அதனால் உப்பு வந்து கரெக்டாக பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 25 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. இப்போ 25 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நண்டு எப்படி வந்து அந்த தண்ணி கொதிக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ரெட் கலராக வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவியாக வந்து ஃபார்ம் ஆகிடும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு கட்டியாகிடுங்க. நண்டு தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா கட்டியாகிடும். அப்போ நீங்கள் வந்து சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம மிளகுத்தூள் கூட வந்து நீங்கள் தூவி விட்டுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து நண்டு கிரேவி வந்து ரொம்ப காரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் மிளகாய் தூள் அப்புறமா வந்து நல்லா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். அதனால் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ இழுத்துக்குச்சுன்னு. இப்போ ஃபைனலாக வந்து தேங்காய் பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து 1 கிளாஸ் தான் வந்து தேங்காய் பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து தேங்காய் வந்து நான் அரைச்சிட்டு அந்த தேங்காய் எல்லாமே வடிகட்டிட்டு தான் அந்த ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணி மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா தேங்காய் கூட நம்ம ஆட் பண்ணால் வந்து அது சாப்பிடும் போது நல்லா இருக்காது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. இல்லைன்னா பால் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுவேன், தவிர அந்த தேங்காயெல்லாம் வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன்.
உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் தேங்காய் வந்து நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. காரம் இல்லை கொஞ்சம் நல்லா இருக்கணும், அந்த மசாலா குருமா மாதிரி இருக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நமக்கு லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு இந்த தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணால் போதும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.